ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கங்களினாலும் ஆண்டவராகிய தேவன் இந்த கடைசி கால பணிக்கென்று ஒரு கூட்டம் ஜனங்களை எழுப்புதல் அடைய பண்ணி கொண்டு வருகின்றார். இந்த கடைசி கால ஓட்டம் என்கிறது அது ஒரு விசேஷமான பரிமாணத்திலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஓட்டம். இந்த ஓட்டத்திற்கு தேவையான ஆயத்தங்களின் ஊடாக கடந்து போகிறது மட்டுமல்லாமல், இந்த ஓட்டம் மட்டுமல்லாமல் இனி கடைசி கால யுத்தத்திற்கும் என்கின்ற ஒரு பரிபூர்ணமான ஆயத்த நிலையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் எழுதி வைக்கின்றார். ஏனென்றால் ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட பொல்லாத சாத்தானுடைய கிரியைகளை நாம் பார்க்கின்றோம். அவன் மறைவிடங்களிலே நின்று தாக்கக்கூடியவனாய் விளங்க துவங்கினான். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளின் அடிப்படையிலே நாம் பார்க்க நேரிடுகிறது உண்டானால், சத்துருவனுடைய எல்லா விதமான ஆதிக்கங்களை, ஆளுகைகளை நேருக்கு நேராய் கண் கொண்டு பார்க்கக்கூடிய அளவிற்காக பிரத்யட்சமாய் தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றான். இப்படி சாத்தானுடைய எல்லா விதமான மறைவிடங்களை விட்டு வெளியே வரக்கூடிய பொல்லாத பிசாசின் சத்துவங்களை அழிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதை ஆண்டவராகிய தேவன் வலியுறுத்தும் முகாந்திரமாகவே இந்த கடைசி கால அபிஷேகத்தை, அழைப்பை நம்முடைய கரங்களிலே கர்த்தர் தருகிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். இந்த கடைசி கால அபிஷேகம் அல்லது கடைசி கால ஓட்டம் அல்லது கடைசி கால அது யுத்த ஆயத்தம் என்றால் என்ன? ஒரு கடைசி கால யுத்த வீரனுடைய பணி எப்படிப்பட்ட பணியாய் காண்பிக்கப்படுகிறது? வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஆரம்ப காலங்களிலே காணப்பட்ட யுத்தத்தினுடைய ஓட்டங்களை போல் அல்ல தற்போதைய ஓட்டம். இப்பொழுது நீங்களும் நானும் செய்யக்கூடிய யுத்தத்தினுடைய பரிமாணத்தினுடைய தன்மை வித்தியாசமானது, மகா பெரிய வல்லமை நிறைந்ததும் கூட. இந்த ஓட்டத்திற்கு தகுதியான ஆயத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். ஏற்கனவே நான் உங்களுக்கு கற்பித்து தந்ததை போல 2 விதமான ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியம். ஒன்று நம்முடைய வெளியரங்கமான வாழ்க்கையின் ஆயத்தம், இன்னொன்று அந்தரங்கமான வாழ்க்கையின் ஆயத்தம். நாம் அந்தரங்கமான வாழ்க்கையின் ஆயத்தங்களின் சகல பரிமாண நிலைகளை பற்றி நம்முடைய தியானத்தின் ஊடாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஒரு மனிதனுடைய யுத்த வீரனுடைய அந்தரங்கமான ஆயத்தத்தின் நிலைகள் என்கிற காரியத்தினுடைய அடிப்படையிலே நாம் பேசி கொண்டு வருகின்றோம். சரியான ஆயுதங்களை அவன் தன் வாழ்க்கையிலே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிறதை பற்றி வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4, 5 வாசிக்க கேளுங்கள். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளினால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறியக்கூடிய அறிவுக்கு விரோதமாக எழும்புகின்ற எல்லா விதமான மேட்டிமைகளையும் நாங்கள் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தக்கூடியவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபத்திலே பேசும் பொழுது அவர் சொல்லுகின்றார், இந்த கடைசி கால ஆயுதங்கள் என்கிற ஒரு பரிமாண நிலை எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்? வேதம் சொல்லுகிறதை போல எல்லா சாத்தானுடைய அரண்களை உடைய பண்ணக்கூடிய அளவிற்கு அவைகள் தேவ பலத்தினால் நிறைந்ததாய் காணப்பட வேண்டும். சாதாரணமான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய தன்மையினால் நீங்களும் நானும் இந்த கடைசி கால யுத்த ஓட்டத்தின் ஊடாக கடந்து போக முடிகிறது இல்லை. இந்த கடைசி கால யுத்தம் என்கிறது விசேஷமானது, வித்தியாசமானதும் கூட. இந்த கடைசி கால யுத்தத்திற்குரிய ஆயுதங்கள் சரியான விதத்தில் ஆயத்தமாக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் மட்டும்தான் வெற்றியினுடைய அடிப்படையின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போகிறது உண்டு. வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி அரண்களை மெய்யாகவே குறிவைத்து தாக்கக்கூடிய தேவ பலம் நிறைந்த ஆயுதங்களை நம் வசமாக்க வேண்டும். இது என்ன? அரண்களை உடைய பண்ணக்கூடிய தேவ பலம் உள்ள ஆயுதம். பல விதமான ஆயுதங்களை நம்முடைய தியானத்தில் நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற முக்கியமான ஒரு ஆயுதம், இது மிகவும் பிரதானமான எல்லா கடைசி கால யுத்த வீரனுக்குரிய ஒரு ஆயுதமாக ஆண்டவராகிய தேவனால் சுட்டி காண்பிக்கப்படுகிறது. வசனத்தை வாசிக்க கேளுங்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அதிலே பலம் வாய்ந்த ஒரு காரியத்தை குறித்து கர்த்தருடைய வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிக்க கேளுங்கள். கர்த்தரோ எனக்கு அவர் துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும்
புறஜாதியார் எல்லாரும் புறஜாதியார்கள் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை அவர் பலப்படுத்தினார். சிங்கத்தினுடைய வாயிலே இருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். வேத புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய பலத்தினால் உருவாக்கப்படக்கூடிய பலம். சிங்கத்தின் வாயிலிருந்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரட்சிக்கப்பட்டார். காரணம் என்ன? அவர் சொல்லுகின்றார், நான் ஆண்டவராகிய பலத்தினால் பலமடைய ஆரம்பித்தேன். என்னுடைய சொந்த சுய பலத்தினால் சாத்தானுடைய வல்லமையான காரியங்களை எதிர்க்க கூடாமல் இருக்கிறபடியினாலே தேவனுடைய வல்லமையான பலத்தினால் நான் பலமடைய துவங்கினேன். இந்த கடைசி கால ஒரு யுத்த வீரனுக்குரிய முக்கியமான ஒரு ஆயுதம் என்ன என்றால், தேவ பலத்தினால் பலமடையும் ஒரு சத்துவம். தேவ பலத்தினால் ஒரு மனிதன் பலமடைய ஆரம்பிக்கும் பொழுதுதான் எல்லா காரியங்களையும் மெய்யாகவே நிர்மூலமாக்கக்கூடிய வல்லமை பெற்றவனாய் அவன் உருவாக்கப்பட துவங்குகின்றான். கர்த்தருடைய பலம் சார்ந்த ஒரு வல்லமை, கர்த்தருடைய பலம் சார்ந்த ஒரு மகிமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் நிலைகளிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. உண்டானால் மட்டும்தான் எல்லா விதமான காரியங்களை அவன் செய்யக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றான், சிங்கத்தின் வாய்க்கு சமீபமாய் நான் கடந்து போனேன். தேவனுடைய மகா பலம் என்னை மெய்யாகவே பலப்படுத்த ஆரம்பித்ததினாலே சிங்கத்தின் வாய்களிலே நின்று நான் காப்பாற்றப்பட்டேன். இந்த கடைசி கால ஓட்டத்தின் அடிப்படையிலே காணப்படக்கூடிய நிலைகளிலே சிங்கங்களைப் போல வரக்கூடிய மகா பெரிய பிரச்சனைக்குரிய காரியங்களை நீங்களும் நானும் நிர்மூலமாக்க வேண்டுமென்றால், சிங்கத்தினுடைய கர்ஜனைக்கும் சிங்கத்தினுடைய உருக்குதலின் சத்தத்திற்கும் சிங்கத்தினுடைய மகா பெரிய வல்லமையான காரியங்களுக்கும் நீங்களும் நானும் நீங்களாக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. கர்த்தருடைய பலத்தினால் உங்கள் பலம் மிகுதியாக்கப்பட வேண்டியது அவசியம். நம்முடைய சொந்த சுய பலத்தை அல்ல, கர்த்தருடைய பலம் அதன் மேல் மெய்யாகவே வர ஆரம்பிக்கும் பொழுது நாம் மகா பெரிய வல்லமை நிறைந்தவனாய் உருவாக்கப்பட துவங்க ஆரம்பிக்கின்றோம். ஆரம்ப நாட்களிலே கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், எசேக்கியா ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே மகா பெரிய சிக்கல்களின் ஊடாக கடந்து போக துவங்கினான். அவனை சுற்றிலும் அசீரிய ராஜர்கள், அந்த ராஜாக்கள் பாளையமாய் இறங்கி அந்த தேசத்தினுடைய காரியங்களை அழிக்கும்படிக்காய் கடந்து வந்தார்கள். உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பேச ஆசைப்படுகின்றேன். இந்த எசேக்கியா அவன் ஒரு அரசன். அவனுடைய கரங்களிலே வலிமை உண்டு, படை உண்டு, சத்துவம் உண்டு, தன்னுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய இராணுவ பலம் உண்டு, ஆயுதங்கள் உண்டு, குதிரைகள் உண்டு, யானைகள் உண்டு, எல்லா விதமான வல்லமைகளும் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட பொழுதிலும் கூட அசீரியருடைய இராணுவம் அவனுக்கு எதிராய் வந்த பொழுது தேவ பலத்தை அவன் சார்ந்து கொள்ள துவங்கினான். என்னுடைய பலத்தினால் இது ஆகிறது இல்லை ஆண்டவரே. ஆண்டவராகிய தேவனை நோக்கி அவன் இவ்விதமாய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். பிள்ளை பேறு நெருங்கி இருக்கிறது, பெறுகிறதற்கோ எனக்கு பலமில்லை ஆண்டவரே. என்னுடைய பலவீனமான நிலைகளை நான் பார்க்கிறேன். என் கையிலே இராணுவம் இருக்கிறது, என் கையிலே அதிகாரம் இருக்கிறது, என் கைகளிலே வீரர்கள் இருக்கிறார்கள், நான் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்கக்கூடிய அநேகம் படைகள் எனக்கு இருக்க ஆரம்பித்தாலும் கூட என் பலத்தினால் இந்த அசீரிய பலத்தை மேற்கொள்ள முடியாது. என் பலத்திற்கு மிஞ்சின உம்முடைய பலத்தினால் நீர் என்னை நிரப்பும் பொழுதுதான் இது சாத்தியமாக்கப்பட முடியும் என்கிறதை அறிந்த எசேக்கியா எப்படி கர்த்தருடைய பலத்தின் மேல் தன்னுடைய காரியங்களை சார்ந்து கொள்ள துவங்க ஆரம்பித்தானோ, இந்த கடைசி கால யுத்தத்திலும் கூட தன்னுடைய சொந்த சுய பலத்திலே எத்தனையோ ஞான சம்பந்தப்பட்ட காரியங்களை நீங்களும் நானும் அறிந்திருக்கலாம். எத்தனையோ சாத்தானுடைய சத்துவங்களை அறிந்திருக்க முடியும். சாத்தானுடைய நிலைகளை பற்றி நீங்களும் நானும் தெளிவாய் உணரக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கலாம். என்றாலும் கூட இந்த பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. உங்கள் சொந்த சுய ஞானத்தினால் அல்ல, உங்கள் சொந்த சுய சத்துவத்தினால் அல்ல, கர்த்தருடைய பலம் உங்கள் மேல் அதிகமாய் கடந்து வர ஆரம்பிக்கும் பொழுது மட்டும்தான் இந்த காரியங்களை உங்களாலும் என்னாலும் செயல்படுத்த முடியும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். பவுல் சொல்லுகின்றான், எத்தனையோ பிரசங்கத்தினால் மக்களுடைய காரியங்களை ரட்சித்த நான் என் வாழ்க்கையினுடைய நிலைகளை சிங்கத்தின் வாயிலிருந்து காப்பாற்றும்படிக்காக கர்த்தருடைய பலத்தை நான் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். அந்த பலத்தினால் சிங்கத்தின் வாயிலே நின்று நான் மெய்யாகவே காப்பாற்றப்பட்டேன். ஆண்டவராகிய தேவனுடைய இந்த கடைசி கால யுத்த வீரனுக்கு எது தேவை என்றால் கர்த்தருடைய பலம் சார்ந்த வல்லமை அவனுடைய வாழ்க்கையிலே அதிகரிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இதை ஒரு ஆயுதமாக ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். சரி, இந்த ஆயுதம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால்
என்றால் என்னென்ன காரியங்களை உங்களாலும் என்னாலும் செயல்படுத்த முடியும் என்று பாருங்கள். முதலாவதாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது முக்கியமான ஒரு நிலையை ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர அவன் பலத்து போனான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர அவர்கள் பலவீனப்பட்டு போனார்கள். கர்த்தருடைய வேதத்தில் பார்க்கிறோம், முதல் காரியமாக பார்க்கிறோம், கர்த்தருடைய பலத்தினால் நீங்களும் நாளும் நிரப்பப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நம் எல்லைகள் விரிவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். எதிரினுடைய எல்லைகள் குறுக்கப்படுகிறதை பார்க்க முடியும். சவுலினுடைய குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய பலம் தாவீதினுடைய அந்த குடும்பத்தாரோடு கூட இருக்க ஆரம்பித்ததுனாலே அவன் வர 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 அவனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எல்லாம் பலத்து போக ஆரம்பித்தது. ஆனால் சவுலினுடைய குடும்பத்தினுடைய நிலைகளை பார்க்கிறோம், அவர்கள் வர வர பலவீனப்பட்டு போக ஆரம்பிச்சாங்க. அவர்கள் பலத்தை அவர்கள் இழந்து போக ஆரம்பித்தார்கள். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி தேவ பலம் உன் வாழ்க்கையிலே மெய்யாகவே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன ஒரு நினைவு என்னுடைய மனதிற்குள் வருகிறது. யுத்தத்திலே 2 விதமான நிலைகளை பற்றி நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். ஒன்று, என்னை காப்பாற்றக்கூடிய ஒரு யுத்தம், என் மேலே சத்துருடைய ஆயுதங்கள் மெய்யாகவே படாதபடி என்னுடைய நிலைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு யுத்தத்தினுடைய தன்மை. 2, என்னையும் காப்பாற்றி சத்துருவையும் அழித்து என் எல்லைகளை விரிவாக்கும் யுத்தத்தினுடைய 2வது பணி. இந்த 2வது பணி எப்பொழுது வருகிறது? தேவ பலத்தினால் நீங்களும் நானும் பலமடைய ஆரம்பிக்கும் பொழுது இந்த தாவீதினுடைய குடும்பம் எப்படி வர 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 அவர்கள் தங்கள் எல்லைகளை விரிவாக்க ஆரம்பித்தார்கள், பலமடைய பண்ண ஆரம்பித்தார்கள், பலத்தை தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். காரணம், சவுலினுடைய பலம் அப்படியே குன்றி போக துவங்க ஆரம்பித்தது. எதிராளியினுடைய பலத்தை நீ பலட்சியமாக்க ஆக்க ஆக்க உன் பலத்தை நீ அதிகரிக்க பண்ண ஆரம்பித்து விடுவாய். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன சொல்கிறது பாருங்கள். 2 பேருடைய பலமும் ஈக்குவல் ரேஷியோவாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பலம் மிகுதியாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. உங்கள் பலம் மிகுதியாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சத்துருவின் பலம் மெய்யாகவே குன்றி போக வேண்டியது அவசியம். இந்த தாவீதும் சவுலினுடைய நிலைகளை நாம் பார்க்கின்றோம். தாவீது வர வர பலமடைய ஆரம்பித்தார், சவுல் வர வர பலவீனப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய தேவனுடைய பலம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் சத்துருவின் எல்லைகள் நம்முடைய கண்கள் காண குறுகி போகிறதை பார்க்க முடியும். இப்பொழுது எல்லா இடங்களிலும் நாம் கண்ணோக்கி பார்க்கக்கூடிய நேரத்தில் எதை நாம் மெய்யாகவே பார்க்க ஆரம்பிக்கிறோம்? சத்துரு தன்னுடைய செட்டைகளை விரித்து தன் எல்லைகளை விரிவாக்கி கொண்டே வருகிறான். காரணம், நம்முடைய பலம் குறுகி போயிருக்கிறது, நம்முடைய பலம் குன்றி போயிருக்கிறது. சத்துரு தன்னுடைய எல்லைகளை விரிவாக்குகிறார் என்று சொன்னால் என்ன ஒரு விளக்கத்தை கர்த்தர் பேசுகிறார்? சவுலினுடைய குடும்பம் வர வர பலமடைகிறது என்று சொன்னால் காரணம், தாவீதினுடைய குடும்பம் பலவீனப்பட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். கர்த்தர் சொல்லுகின்றார், தாவீது பலமடைய வேண்டும் என்றால் சவுல் பலவீனப்பட்டு போக வேண்டியது அவசியம். இந்த தாவீது பலமடைய சவுல் பலவீனம் அடைகிறதை போல வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி நீங்களும் நானும் நம்முடைய எல்லைகளை விரிவாக்க சத்துருவின் எல்லைகள் வர 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 குன்றி போகிறதை உங்கள் கண்களினால் பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, சாத்தானுடைய நிலைகளை, தற்போது இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும் பொழுது தன்னுடைய செட்டைகளை விரித்து தன் எல்லைகளை அவன் எல்லா இடங்களிலும் விரிவாக்கிக் கொண்டே வருகிறான். எல்லா துறைகளிலும் தன்னுடைய வல்லமைகளை அவன் மெய்யாகவே பதிக்க துவங்க ஆரம்பிக்கிறான். எல்லா நிலைகளிலும் உங்களாலும் என்னாலும் சாத்தானுடைய வல்லமை காரியங்களை எதிர்க்க முடியாத ஒரு தோற்றத்தை அவன் உருவாக்க ஆரம்பிக்கிறான். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி சாத்தானின் எல்லைகள் குறுக்கப்பட வேண்டும். அதற்கு தேவை என்ன? உன் பலம் மிகுதியாக்கப்பட வேண்டும். நீயும் நானும் பலத்திலே மிக ஆரம்பிக்கும் பொழுது மட்டும்தான் சாத்தானுடைய வலிமைகளிலே எல்லா விதமான காணப்படக்கூடிய சத்துவங்கள் எல்லாம் குன்றி போகிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த கர்த்தராகிய தேவனுடைய பலத்தின் மேல் நீங்களும் நானும் பலமடைய வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். 2வது விஷயத்தை பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பலம் எப்பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அதீதமாய் கடந்து வருகிறதை பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவன் எப்பொழுது தம்முடைய மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே விளங்கப்படுகிறார் என்று பாருங்கள். எண்ணாகம புஸ்தகத்தில் 24வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எண்ணாகமம்
24வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது, வாசிக்க கேளுங்கள். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எகிப்திலே இருந்து அவர்களை தேவன் புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலம் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்களுடைய எலும்புகளை அவர்கள் நொறுக்கி அவர்களை தங்களுடைய அம்புகளினால் எய்து போடுவார்கள். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பார்க்கிறோம், இந்த பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசி மேலே நின்று பார்த்து இஸ்ரவேல் தானியத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்களை கண்டுபொழுது கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட பிலேயாம் தீர்க்கதரிசி பேசுகின்றார். ஆண்டவராகிய தேவனுடைய மகா பெரிய பலம் பெற்ற அவர்கள், காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலம் அவர்களுக்குள் இருக்கிறது. காரணம், கர்த்தராகிய தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பலம் மிகுதியாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனை நீங்களும் நானும் நம்மோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான நிலைகளிலும் நீங்களும் நாளும் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார், எல்லா விதமான காரியங்களையும் ஜெயித்து அழித்து ஒழித்து கீழ்ப்படிய பண்ண வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு மார்க்கம் தான் உண்டு. தேவனாகிய கர்த்தரை நீங்களும் நானும் நம்மோடு கூட இருத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் மக்களுக்குள் கர்த்தருடைய பலம் இருக்க ஆரம்பித்த பொழுது அத்தனை நாட்கள் கானான் நாட்டிலே வசித்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கண்ட மாத்திரத்தில் பயமடைய பண்ண ஆரம்பித்தார்கள். பயந்து அவர்கள் மெய்யாகவே நடுங்க துவங்க ஆரம்பிச்சாங்க. மேலே இருந்து பார்க்கிறாங்க, ஏதோ ஒரு சின்ன ஒரு கூட்டமாய் வந்திருக்கிறார்கள் இஸ்ரவேல் மக்கள். ஆனால் இவர்களுக்கு அந்த கானான் நாடு இருக்கிறது சொந்த நாடு, சுதந்திர நாடு. அவங்க இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த தேசத்துக்குள் அந்நிய ஜனங்கள் உள்ள ஊடுருவி வந்திருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய கானானிய மக்கள் எந்த விதமான மனிதர்களும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய நாட்டிலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டு மொத்த அந்த படைகளை அவர்கள் மெய்யாகவே ஒருங்கிணைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் என்ன நடக்கும் தெரியுமா? இஸ்ரவேல் மக்களை எளிதாக அவர்களால் வீழ்த்த முடியும். ஆனால் இஸ்ரவேல் மக்களை கண்ட மாத்திரத்தில் அவர்கள் பயந்து போனாங்க. அவர்களை பற்றிதான் அச்சம் அந்த தேசத்திலே காணப்படும் எல்லா குடிமகனுடைய உள்ளத்திலும் பற்றி பிடிக்க ஆரம்பித்தது. காரணம், காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலத்தை உடைய கர்த்தராகிய தேவனுடைய பலத்தினால் இஸ்ரவேல் மக்கள் மெய்யாகவே நிரப்பப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த இஸ்ரவேல் மக்களுடைய பலத்தை அவர்களுடைய கண்கள் கண்ட மாத்திரத்தில் தங்கள் சொந்த நாட்டிலே யாரோ ஒரு அந்நியனை கண்டு நான் ஏன் பயப்பட வேண்டும், அவங்களுடைய மனசில் அவங்களால யோசிக்க கூட முடியல. காரணம், கர்த்தருடைய பலம் சார்ந்த வல்லமை இஸ்ரவேல் மக்களுக்குள் இருந்ததை அவருடைய கண்கள் பார்க்க துவங்கிற்று. கேட்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையை சாத்தானுக்கு நடுக்கத்தை பிறப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. சாத்தான் உன்னையும் என்னையும் காணக்கூடிய சாத்தான் எப்பொழுது அவன் நடுங்க ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் ஆண்டவராகிய தேவனை பார்த்து பிசாசு பேசினார், உலகம் எல்லாம் என்னுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, உலகத்திலே காணப்படும் எல்லா அதிகாரங்களும் என் வசத்திலே இருக்கிறது, இந்த உலகத்திலே எதையும் சாதிக்க என்னால் முடியும் என்கிற ஒரு தலைப்பின் கீழே இயேசுவோடு கூட அவன் பேசினார். நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொள்கிறது உண்டானால் தேசத்திலே காணப்படும் எல்லா நிலைகளையும் நான் உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறேன் என்கிறதை பற்றி பேசினார். உலகத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா சத்துவமும் சாத்தானுடைய வசமாய் இருக்கிறது. இந்த சாத்தானுக்கு நடுக்கத்தை உருவாக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. கானானிய மக்கள் எதை கண்டவர்கள் நடுங்கினார்கள்? தன்னுடைய சொந்த நாட்டிலே வந்திருக்கக்கூடிய அந்நியர்களை கண்டு, தன் சொந்த நாட்டிலே வந்திருக்கக்கூடிய முகமறியாத மக்களை கண்டு, தான் இருக்கக்கூடிய தான் வசிக்கக்கூடிய சொந்த இடத்திலே சொந்த தேசத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய அந்நியமான மனிதர்களை கண்டு இந்த கானான் மக்கள் நடுங்கிறதற்கு காரணம் ஏதோ ஒரு புதிய பலம், ஏதோ ஒரு கர்த்தருடைய வல்லமை அவர்களுக்குள் இருக்கிறதுனால அந்த சின்ன ஜாதியை சின்ன ஜனத்தை மேற்கொள்ள எங்களால் ஆகிறது இல்லை என்கிற அச்ச உணர்வு அந்த தேசம் எல்லாவற்றையும் பற்றி பிடிக்க ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே யோசுவா என்கிற பக்தனோடு கூட அந்த ராகாப் என்கிற வேசி பேசுகின்றாள். உங்களை பற்றியதான பயம் எங்கள் தேசங்கள் எல்லாவற்றிலும் பற்றி பிடித்திருக்கிறது. உங்களை காணக்கூடிய நேரத்தில் எங்களுடைய இருதயம் எல்லாம் தண்ணீரை போல கரைந்து போயிற்று. அந்த கரைந்து போகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலம். கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த ஒரு அச்ச உணர்வு இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறது உண்டானால் தேசத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய சாத்தான் உங்கள் முகத்தையும் என் முகத்தையும் காணக்கூடிய நேரத்தில் தண்ணீராய் கரைந்து போக ஆரம்பித்து விடுவான். நடுக்கம் பிடிக்க ஆரம்பித்து விடுவான். நடுங்கி மெய்யாகவே இந்த இடத்தை விட்டு ஒரே ஓட்டமாய் விலகி ஓடி போகிறதை பார்க்க முடியும்.
கர்த்தராகிய தேவனுடைய பலத்தை நம் வசமாய் வைத்திருக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையின் பலம். கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை அதுதான். அவர் சொல்லுகின்றார், நான் உன்னோடு கூட இருக்கிறது உண்டானால், என் பலம் உன்னோடு கூட இருக்கிறது உண்டானால், எந்த சத்துரு உன்னை பார்க்க ஆரம்பித்தாலும், எத்தனை வலிமையானவன் உன்னை பார்க்க நேரிட்டாலும், இந்த கர்த்தராகிய தேவனுடைய பலத்திற்கு முன்பதாக அவன் பலவீனப்பட்டவன் என்கிறதை அவன் உணர ஆரம்பித்து விடுவான். இன்னும் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் பாருங்கள். மோசே என்கின்ற மனிதன் தனி ஒரு மனிதன். இந்த மோசேயினுடைய வார்த்தைகளை கேட்டுத்தான் இஸ்ரவேலிலே காணப்பட்டிருக்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மோசேயை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. இந்த எபிரேயருடைய தேவனை பற்றி அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியாது. அந்த மக்களுக்கு அந்த காரியங்களை உணராது இருக்கக்கூடிய ஜனங்கள் மோசேயினுடைய வார்த்தையின்படி கடந்து வர ஆரம்பிச்சாங்க. ஆரோனுக்கு கூட கர்த்தருடைய காரியங்கள் பற்றி ஒன்றுமே அவ்வளவு தூரம் டீட்டெயிலாக ஒன்றுமே தெரியாது. இந்த மோசே கூப்பிட்டார், அதை நம்பி அவர்கள் கடந்து வர ஆரம்பித்தாங்க. இந்த மோசே என்கின்ற தனி ஒரு மனிதன், இந்த ஒரே ஒரு மனிதனை கண்டு அந்த எகிப்து நாட்டிலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுடைய உள்ளமும் நடுங்க ஆரம்பித்தது. வசனத்தில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? ஒருவனும் மோசேக்கு விரோதமாய் தன் நாவையும் அசைக்க துணியவில்லை. எப்படி போட்டிருக்கு பாருங்க. அவர்கள் தங்களுடைய வாயினாலே மோசேக்கு விரோதமாய் ஒரு வார்த்தையும் பேச அவர்களால் முடியாமல் போயிற்று. காரணம், கர்த்தருடைய பலம் மோசேயோடு கூட இருந்தது. கர்த்தருடைய சத்துவம் மோசேயோடு கூட இருந்தது. பார்வோனுடைய கையிலே ஆயுதம் இருந்தது, பார்வோனுடைய கையிலே தேசம் இருந்தது, பார்வோனுடைய கையிலே குடிமக்கள் இருந்தாங்க, பார்வோனுடைய கரங்களிலே ராணுவம் இருந்தது. ஆனால் மோசேயினுடைய கையிலே காணப்பட்ட தேவனுக்கு முன்பதாக இவைகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்கிறதை அறிந்த மாத்திரத்தில் எல்லா மந்திரவாதிகளும் நடுங்கினாங்க. பார்வோனை கண்டு அந்த மந்திரவாதிகள் பேசினாங்க, அவனோடு கூட இருக்கிறது கர்த்தருடைய விரல், அவன் அந்த கர்த்தருடைய விரலை எதிர்க்க நம்மால் ஆகிறது இல்லை என்று சொல்லி பயம் நிறைந்தவர்களாய் மோசேக்கு முன்பதாக நடுங்க ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு காணப்படக்கூடிய சாத்தானை கண்டு நீயும் நானும் நடுங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு காணப்படக்கூடிய சாத்தானின் சத்துவங்களை கண்டு நான் இவனை எப்படி ஜெயிக்க முடியும், எப்படி மேற்கொள்ள முடியும், எந்த இடத்திலே நான் கடந்து போக ஆரம்பித்தாலும் எனக்கு விரோதமான காரியங்களை அவன் உருவாக்க ஆரம்பிக்கிறான். ஊழியங்களை செய்ய முடியல, தேவைகள் நிறைவாக்கப்பட முடியல, என்னுடைய எல்லைகளை விரிவாக்க முடியல, எல்லா காரியங்களும் குறுக்கப்பட்டதை போல ஒரு மாய தோற்றங்கள் உருவாக்கப்படக்கூடிய நிலைகளை காணக்கூடிய கிறிஸ்தவர்கள் அஞ்சு நடுக்கம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் சொல்லுகின்றார், உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறது உண்டானால் நடுங்கக்கூடியவன் நீ அல்ல, உன்னை பார்க்கும் சாத்தான் உன்னை கண்டு நடுங்க ஆரம்பிச்சிருவான். உன்னை காணும் பிசாசு உன்னை காணக்கூடிய நேரத்தில் அச்சம் கொண்டு அவனுடைய இருதயம் தண்ணீராய் மெய்யாகவே கரைந்து போகிறதை பார்ப்பாய் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்மோடு கூட வைத்திருக்கக்கூடிய நிலை அது ஒரு ஆயுதம். தேவனுடைய பலத்தை பெறுகிறது, அது ஒரு ஆயுதம் என்று கர்த்தருடைய வேதத்திலே பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு காரியம், இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மூன்றாவது வார்த்தை என்ன சொல்கிறது பாருங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். எபிரேயர் 11:34 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். அக்கினியினுடைய உக்கிரத்தை அவர்கள் அவித்தார்கள், பட்டயத்தினுடைய கருக்குகளுக்கு அவர்கள் தப்பினார்கள், அவர்கள் பலவீனங்களில் பலன்களை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள், யுத்தத்திலே அவர்கள் வல்லமை நிறைந்தவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை அவர்கள் முறியடிக்க ஆரம்பிச்சாங்க. வசனத்தில் என்ன போட்டிருக்கு? பலவீனத்தில் பலம் கொள்ளும் நிலை, பலவீனத்தில் பலம் கொள்ளும் நிலை. இந்த கடைசி காலத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனமான நிலைகளை உணர ஆரம்பிக்கிறோம். எதையும் சாதிக்க நம்மால் முடிகிறது இல்லை, போடப்படக்கூடிய சட்டங்களை எதிர்க்க நம்மால் ஒரு காரியத்தையும் செய்ய முடிகிறது இல்லை, வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்க்க நம்மால் முடிகிறது இல்லை, ஒரு சின்ன ஒரு நோய் கிருமியினுடைய காரியங்களை கூட எதிர்க்க நமக்கு பலம் இல்லை. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போக ஆரம்பிக்கிறோம். இத்தனை பெரிய மகா பெரிய கஷ்டம் கொஞ்ச நாளைக்கு முன்னால், ஏறக்குறைய ஒரு 5-6 மாதத்திற்கு முன்பதாக இந்த கொரோனா வைரஸ் தாக்கி இருக்கக்கூடிய இந்த ஆரம்ப காலகட்டங்களில் அநேகம் விதமான தேவ ஊழியக்காரர்கள் சில பேர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசினாங்க. அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஊழியங்கள் எல்லாம் நின்று போய்விட்டது, எங்களுக்கு வர வேண்டிய வருமானத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் நின்று போய்விட்டது, இந்த கொல்லக்கூடிய கொடிய நோய் கிருமிகளை எதிர்க்க முடியாமல் காணப்பட ஆரம்பித்ததினாலே எல்லா காரியங்களையும் இழந்து போயிட்டோம், ஒரு வேளைக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டமடைய ஆரம்பிச்சிட்டோம், எங்களுடைய எல்லா விதமான சபைகள் எல்லாம் இழுத்து மூடப்பட துவங்கிற்று, எல்லா விதமான வருமானங்களும் நின்று போக ஆரம்பிச்சதுனால நாங்கள் எங்கும் அங்கும் அலைமோத துவங்கினோம். கர்த்தர் சொல்லுகின்றார், பலவீனங்களிலே பலம் கொள்ளுங்கள்.
இந்த நோய் கிருமிகளை எதிர்க்கத்தான் ஆண்டவராகிய தேவன் உன்னையும் என்னையும் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை அடித்து வீழ்த்தத்தான் தேவனாகிய கர்த்தர் உன்னையும் என்னையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த காரியங்களை உணர முடியாமல் தான் எத்தனை விதமான கிறிஸ்தவர்கள் தத்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. எத்தனை விதமான கர்த்தருடைய பிள்ளைகள் மெய்யாகவே தங்கள் வாழ்க்கையினுடைய ஆதாரங்கள் இழந்து போனதாக புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உன்னுடைய காரியங்களோடு கூட இருக்கிறபடினால் உன் பலவீனத்திலே நீ பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். பலவீனம் வரக்கூடிய காரியங்களிலே பலமான நிலைகளை நீயும் நானும் உணர வேண்டியது அவசியம். வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் ஆரம்ப நாட்களில் காணப்பட்ட அநேக விதமான கிறிஸ்தவருடைய சரித்திரங்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே குறைவு நிறைந்த காலங்களிலே பலமாய் தங்கள் வாழ்க்கையிலே உணர்வு பெற்றுக்கொள்ள துவங்க ஆரம்பித்தார்கள். நிறைய நேரங்களில் தங்களுக்கு உண்டான தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாக கர்த்தராகிய தேவனுடைய கிருபைகளை தங்கள் வாழ்க்கையிலே பெருக்கிக் கொள்ள ஆரம்பித்தாங்க. ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சம்பவம் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. ஒரு தாய், அந்த தாய்க்கு ஒரே ஒரு மகன். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தகப்பன் இறந்து போய்விட்டான். தாயும் மகனும் மாத்திரம் இருக்கக்கூடிய குடும்பம், ரொம்ப வறுமையிலே சிக்கி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய நிலை. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் போய் அநேகம் விதமான வீட்டு வேலைகளை செய்து சம்பாதித்து தன்னுடைய மகனை போஷிக்கிறது வழக்கம். தன்னுடைய சொந்தக்காரர்களை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. உற்றார் உறவினர்கள் எல்லா விதமான மக்களும் ரொம்ப பணக்காரங்க. அவங்க திருமணத்தை நிமித்தமாக பெற்றோரை விட்டு பிரிந்து தன்னுடைய கணவனோடு கூட வந்த அந்த காலத்தில் கணவன் திடீரென்று சொல்லி மரித்து போய்விட்டார். அந்த தாயினுடைய நிலை நிர்கதியாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை, எல்லா காரியங்களும் இழந்து தவிக்கக்கூடிய ஒரு நிலை, திரும்ப தன்னுடைய சொந்த ஊருக்கு போக முடியாது. அந்த மாதிரி இக்கட்டு நிறைந்த காலங்களில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சின்ன பையன் ஒரு நாள் அவங்க அம்மாவை பார்த்து கேட்டா, அம்மா போன வாரத்தில் சண்டே கிளாஸில் ஒரு நல்ல ஒரு செய்தி ஒன்றை நான் படித்தேன். ஆண்டவராகிய தேவனுக்கு ஒரு முறை ஒரு அதாவது அந்த பணத்துக்குரிய தேவை வரக்கூடிய நேரத்தில் அவருடைய சீஷனை பார்த்து ஆண்டவராகிய தேவன் பேசினார். சீஷனை, நீ போய் கடலில் போய் உன்னுடைய தூண்டிலை போடு, முதலாவது அகப்படக்கூடிய மீனுடைய வாயை திறந்து பார், அதற்கு உனக்கும் எனக்கும் தேவையான அளவிற்கு ஒரு வெள்ளி பணத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தராகிய தேவன் பேசினாரே. நம்முடைய வறுமையான சூழ்நிலைகள் மாற்றப்பட வேண்டும், நம்முடைய நிலைகள் மாற்றப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். இந்த வறுமை மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஒரு மீனுடைய வாயிலிருந்து தேவன் அந்த நாளில் எப்படி எல்லா விதமான தேவைகளை சந்திக்கும்படியான பணத்தை பெற்றுக்கொண்டாரோ அதே மாதிரி நமக்கும் கர்த்தர் கொடுப்பார் தரமான்னு சொல்லி அந்த பையன் அவங்க அம்மாவை பார்த்து கேட்டான். சண்டே கிளாஸ்ல இந்த ஒரு கதையை சொல்லிக் கொடுத்தாங்கம்மா, அந்த மாதிரி நானும் ஜெபிக்க போகிறேன் என்று சொன்னான். அந்த பிள்ளையினுடைய விசுவாசத்தை அம்மா கெடுக்கிறதுக்கு மனசு இல்லை. சரிப்பா, நீ ஜெபம் பண்ணு, கர்த்தருக்கு சித்தமானால் ஒருவேளை அந்த மீனுடைய வாயிலிருந்து கர்த்தராகிய தேவன் நல்ல ஒரு பண உதவியை நமக்கு தர முடியும்னு சொன்னாங்க. இந்த பையன் ரொம்ப ஜெபிக்க ஆரம்பிச்சான். அம்மா கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன காசெல்லாம் சேர்த்து வைக்க ஆரம்பித்தார். எப்படியாச்சும் ஒரு மீனை வாங்கி அதனுடைய வாயை திறந்து பார்க்க வேண்டும். நல்ல பண உதவிகளை நாங்கள் மெய்யாகவே இழந்து போன சீரை திரும்ப பெறக்கூடிய அளவிற்கு நல்ல பண வசதியை கர்த்தராகிய தேவன் அந்த மீனுடைய வாயிலே இருந்து நிச்சயமாய் நமக்கு தருவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட காணப்பட்டு தன் கையில் வச்சிருக்கக்கூடிய சொற்ப காசை எடுத்துக்கொண்டு ஒரு நாள் மீன் கடைக்கு கடந்து போனான். கடந்து போகக்கூடிய நேரத்தில் அவன் கையில் இருக்கக்கூடிய காசை கொண்டு மீன் கடைக்காரர்கிட்ட கொண்டு கொடுத்து, ஐயா ஒரே ஒரு மீனை எனக்கு நீங்கள் விலைக்கு தர வேண்டும், தயவு செய்து இந்த காசை வைத்துக்கொண்டு மீனை தாருங்கள் என்று சொல்லி கேட்டார். அந்த காசை அந்த மனிதன் எண்ணி பார்த்து விட்டு சொன்னார், தம்பி, இந்த காசுக்கு மீன் வராது. ஒரு மீனை வாங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இத்தனை தொகை நீ கொடுத்தால் தான் அந்த மீனை நான் உனக்கு மெய்யாகவே தர முடியும். ஆகவே மீனை உனக்கு கொடுக்க முடியாது. அந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஐயா, எனக்கு கட்டாயம் எனக்கு ஒரு மீன் வேண்டும் என்று சொன்ன பொழுது, இந்த காசுக்கு மீன் தர முடியாது, இந்த மீனினுடைய அந்த உடம்பிலிருந்து வெட்டி போட்டப்பட்டிருக்கக்கூடிய தலையை வேண்டுமானால் உனக்கு நான் தரலாம் என்று சொன்னான். அவன் படிச்சிருக்கக்கூடிய வேத பகுதியில் மீனுடைய வாயிலிருந்து தானே அந்த பணத்தை எடுத்திருக்கிறார் கர்த்தர். ஆகவே இந்த தலையை தருகிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த பையன் அந்த கடைக்காரருக்கு சம்மதம் தெரிவித்து தலையை தாருங்கள் என்று சொல்லி வாங்கி கொண்டு வந்தார். வாங்கிட்டு அந்த 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 கடைக்காரர் ஒரு பேப்பரை வச்சு அந்த தலையை சுற்றி அவனுடைய கையில் அந்த மீன் தலையை கொடுத்தார். ஒரே ஓட்டமாக ஓடி போனான். அம்மாட்ட ஓடி போய்
போய் அம்மா அம்மா நான் அதாவது இந்த மீன் வாங்கணும்னு சொல்லி போனேன், மீன் கிடைக்கல, மீன் தலை மட்டும்தான் எனக்கு கிடைத்திருக்கிறது, தலையில் தான் அந்த வாய் இருக்கிறது, இந்த வாயை நாம் இப்படி திறந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி உற்சாகத்தோடு கூட உட்கார்ந்து அம்மாவுக்கு முன்னால் உட்கார்ந்து திறந்து பார்க்க ஆரம்பித்தார். அம்மாவுடைய மனசுல கலக்கம், ஒருவேளை மீனுடைய தலையில் இருக்கக்கூடிய இந்த வாயில எந்த பணமும் இல்லை என்று சொன்னால் பிள்ளை ரொம்ப விசுவாசத்தை துவண்டு போய் விடுவானே, என்ன நடக்கும் என்று சொல்லி ரொம்ப கலக்கத்தோடு கூட உட்கார்ந்திருந்தாங்க. அவன் வாயை திறந்து பார்த்தான், பாருங்கள், வாயிலே ஒன்றுமே இல்லை. அவனுக்கு ரொம்ப ஏமாற்றமாக்கப்பட்டு போயிருச்சு. கர்த்தராகிய தேவனுடைய வசனத்தை நான் நம்பினேன், கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை நான் விசுவாசித்தேன், கர்த்தராகிய தேவன் எனக்கு மெய்யாகவே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையோடு கூட நான் இந்த மீன் தலையை வாங்கி கொண்டு வந்தேன். ஆனால் கர்த்தர் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார் என்று சொல்லி மூலையில் போல் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தான். அவனுடைய அழுகையை தேற்ற அவனுடைய தாயார்னால முடியல. இல்லம்மா, ஆண்டவருடைய வார்த்தை நான் நம்பினேன், ஆண்டவராகிய தேவனுடைய காரியத்தை நான் விசுவாசித்தேன், என்றாலும் கர்த்தர் ஏன் என்னுடைய விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அழுது கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த தாய் என்ன செஞ்சாங்க பாருங்க, மீன் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பேப்பரை எடுத்து பார்த்த பொழுது ஒரு நல்ல ஒரு செய்தியை அவருடைய கண்கள் வாசிக்க நேர்ந்தது. என்ன செய்தி இருக்கிறது என்று சொன்னால், அந்த மீன் தலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த செய்தி பேப்பர்ல என்ன ஒரு காரியம் பிரிண்ட் ஆக்கப்பட்டிருக்கிறது. தொலைந்து போன தன்னுடைய மகள், அதாவது இந்த அம்மா இருக்கிறாங்களே, இந்த அம்மாவுடைய பெற்றோர்கள் என்றைக்கோ ஒரு நாள்ல இந்த நியூஸ் பேப்பர்ல என்னுடைய மகள் எங்கிருந்தாலும் தயவு செய்து என்னை காணும்படி வர வேண்டும், என்னுடைய எல்லா விதமான சொத்துக்களை நான் உனக்காய் வைத்திருக்கிறேன், என்னுடைய ஒரே மகளாக உன்னை நான் இழந்து நானும் உன்னுடைய தாயாரும் தவித்துக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் இப்படி சாவை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம், தயவு செய்து எங்கிருந்தாலும் இந்த விளம்பரத்தை பார்க்கக்கூடிய நீ உடனே ரயில் ஏறி எங்களை நோக்கி கடந்து வந்து எங்களுடைய எல்லா உரிமைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சின்ன ஒரு விளம்பரத்தை அந்த அம்மாவுடைய கண்கள் பார்த்தது. நேராக போனாங்க. அந்த சின்ன பையனை அப்படி எழுப்பி அவனை அப்படி கட்டி சேர்ந்து பிடிக்க ஆரம்பித்தாங்க. அந்த பையன் ரொம்ப அழுது கொண்டிருந்தான். எதுக்கம்மா ஆண்டவராக தேவன் என்னை ஏமாற்றி விட்டார் என்று சொல்லி, இல்லை மகனே, கர்த்தர் ஏமாற்றல, நீ நினைச்ச ஒரே ஒரு வெள்ளி பணத்தை கர்த்தராக தேவன் தருவார் என்று சொல்லி, ஆனால் கர்த்தராக தேவன் ஒரு வெள்ளி பணத்தை அல்ல, மொத்த சுதந்திரத்தை நமக்கு தருகிறேன் என்று சொல்கிறார் என்று சொல்லி அடுத்த நாள் காலையில் ட்ரெயின் ஏறி நேராக வீட்டுக்கு போனாங்க. பாருங்க, எல்லா சொத்துக்களையும் இந்த பிள்ளையின் பேர் எழுதி வைத்து அவர்கள் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாற்றப்பட ஆரம்பிச்சாங்க. நான் என்ன சொல்ல வருகின்றேன், பலவீனங்களிலே அந்த நாட்களிலே காணப்பட்ட மக்கள் பலம் கொள்ள ஆரம்பித்தார்கள். சாத்தான் எதிர்க்கக்கூடிய நேரத்திலே பலவீனமாய் உணரக்கூடிய அந்த ஜனங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய பலத்தினால் அவர்கள் தங்கள் பலத்தை பெருக்கிக் கொள்ள ஆரம்பிச்சாங்க. எத்தனை காரியங்கள், எத்தனை ஒடுக்கக்கூடிய நிலைகள், எத்தனை தன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையை எதிர்க்கக்கூடிய நிலைகளோடு கூட கடந்து வர ஆரம்பித்தாலும் அவர்கள் பலவீனத்தை கண்டு எவ்வளவேனும் அஞ்சி நடுங்கி நின்று போகவே இல்லை. அவர்களுக்கு விரோதமாய் வரக்கூடிய பலவீனங்களை கண்டு அவர்கள் பலத்தின் மேல் பலம் பெற துவங்க ஆரம்பித்ததினாலே சாத்தான் அவர்களுக்கு முன்பதாக மெய்யாகவே தோற்று போய் விலகி ஓடிப்போக துவங்க ஆரம்பித்தான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய பலம் உன் பலவீனத்திலே உன்னை பலப்படுத்த வல்லமை வாய்ந்தது. நீ எந்த இடத்திலே சோர்ந்து போக ஆரம்பிக்கிறாய், எந்த சாத்தானுடைய அடிகளினால் நீ சோர்ந்து போயிருக்கிறாய், அங்கே கர்த்தராகிய பலம், உன்னுடைய தேவனுடைய பலம் உன்மேல் வருகிறது உண்டானால் உன் பலவீனத்திலே பலம் கொள்ள ஆரம்பிக்கின்றாய். உன்னுடைய குறைவுகளிலே நிறைவான காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறாய். ஆதி காலத்திலே காணப்பட்ட அநேகம் பரிசுத்தவான்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை காரியங்களை இழந்து போக ஆரம்பித்தாலும் கடைசி வரைக்கும் தங்களுடைய ஓட்டத்தின் நிலைகளை நின்று போகாமல் அப்படியே ஓடி முடித்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? பலவீனங்கள் வர வர அவர்கள் தங்கள் பலத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய பலத்தை பெற்று பலமடைந்து பெரிய காரியங்களை சாதிக்க துவங்க ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய வேதத்தில் நல்ல ஒரு வார்த்தை இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவனுடைய சந்நிதியிலே காணப்பட்டார்கள். எப்படி போட்டுக்க பாருங்க, அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைய ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையான காரியங்களை நோக்கி, ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை நோக்கி கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா காரியங்களையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால், பலவீனங்களிலே பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தருடைய பலம் உங்கள் மேல் மெய்யாகவே ஊற்றப்பட வேண்டும். கர்த்தருடைய சத்துவம் உங்கள் மேல் வர ஆரம்பிக்கிறது உண்டானால் மட்டும்தான் எல்லா பலவீனமான சூழ்நிலைகளை மேற்கொள்ளவும் ஜெயிக்கவும் உன்னாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். நான்காவது காரியத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். கொஞ்சம் நிதானமா வாசிக்க கேளுங்க. கொலோசியர் 1வது அதிகாரம் 28, 29 வாசிக்க கேளுங்கள்.
எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியைகளை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி நான் போராடி பிரயாசப்படுகிறேன். அவர் சொல்லுகின்றார், கிறிஸ்துவனுடைய வல்லமையான பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். எதற்கு என்று சொன்னால், அவர் சொல்லுகின்றார், கிறிஸ்துவுக்குள் என்னை தேறினவனாய் நிறுத்தும்படியாக. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் தேறின ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும் பொழுதுதான் சாத்தான் அவனை கண்டு பயமடைய துவங்க ஆரம்பிக்கின்றான். உலகத்தில் அந்த நாட்களில் இயேசு வாழ்ந்த அந்த காலங்களை பாருங்கள். இயேசுனுடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய அநேகம் பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள், நியாயசாஸ்திரிகள், நிறைய ஜனங்கள் இருந்தாங்க. எத்தனையோ ஜனங்களுக்கு மத்தியிலே இயேசுவும் கூட ஊழியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தார். அவங்களும் நிறைய கல்வி சாஸ்திரங்களை, ஞானமான காரியங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளின் வியாக்கியானங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவராகிய தேவனுடைய ஆலயங்களில் காலங்கள் தோறும் பிரசங்கம் பண்ணியிருக்கக்கூடிய மக்கள். ஆனால் அவர்களே இயேசுவின் வார்த்தைகளை குறித்து ஆச்சரியமடைய ஆரம்பிச்சாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த வல்லமையும் இந்த பலமும் இவனுக்குள் எங்கிருந்து வந்தது? இந்த வல்லமையான காரியங்களை செய்ய அதிகாரம் இவனுடைய வாழ்க்கையிலே பெற்றதனுடைய முகாந்திரம் என்ன? எப்படி இந்த அதிகாரம் இவனுடைய வாழ்க்கையிலே வந்தது? நானும் தான் கர்த்தருடைய வசனத்தை பேசுறேன், நானும் தான் கர்த்தருடைய காரியங்களை பேசுகின்றேன். என்றாலும் ஒரு பிசாசை துரத்த என்னால முடியல, ஒரு அற்புதத்தை செய்ய எங்களால முடியல. ஆனால் இவன் எங்கோ இருந்து வந்தவன். இத்தனை அதிசயங்களை, அடையாளங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை நிரூபித்து காண்பிக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்குகிறதின் தன்மை, உருவாக்குகிறதின் முகாந்திரம் என்ன என்கிறதை குறித்து அந்த ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் பிதாவை தங்கள் ஞானத்தினாலும் உணர்வினாலும் அறிய ஆரம்பிச்சிருந்தாங்க. தாங்கள் கற்றிருக்கக்கூடிய அறிவினால் பிதாவை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இயேசுவோ பிதாவோடு கூட இணைந்திருக்க ஆரம்பித்ததினாலே, பிதாவாகிய தேவனுக்குள் தேறினவராக தன்னை அவர் காத்துக்கொள்ள ஆரம்பித்ததினாலே இத்தனை பெரிய காரியங்களை நிரூபித்து காண்பிக்க அவரால் முடிந்தது. இயேசுவுக்குள் தேறின ஒரு வாழ்க்கை தான் உலகத்தை கலக்கும் ஒரு வாழ்க்கையாய் மாற்றமடைய முடியும். உலகத்தை கலக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவுக்குள் தேறின ஒரு நிலை. இயேசுவையே நீ இன்னும் அறியாதிருக்கிறது உண்டானால் உலகத்திலே காணப்படும் எல்லா போராட்டங்களிலே நீயும் நானும் வெற்றி பெறுகிறது எப்படி? இயேசுவை அறிய வேண்டிய வண்ணம் நீயும் நானும் அறியாதிருக்கிறது உண்டானால் சாத்தானுடைய வல்லமைகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறது எப்படி? இந்த இயேசுனுடைய வல்லமையை கொண்டு சாத்தானின் அதிகாரமான காரியங்களை தகர்த்து ஒழிக்க முடியும் என்கிற அறிவு இல்லாதிருக்க நிலைகளிலே சாத்தானுக்கு விரோதமாய் போரிடுகிறது எப்படி? கர்த்தர் சொல்லுகின்றார், கிறிஸ்துவுக்குள் தேற வேண்டும் என்று சொன்னார், கிறிஸ்துவை அறிய வேண்டிய வண்ணம் அறிய வேண்டும் என்று சொன்னால், நாம் நினைக்கிறோம் கிறிஸ்து இயேசு ஒரு சாதாரணமான வல்லமையான காரியங்களை செய்யக்கூடிய ஒருவர், ஆண்டவராகிய தேவன் சின்ன ஒரு காரியங்களை உருவாக்கக்கூடிய சத்துவம் வாய்ந்தவர் நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய வல்லமை என்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறதற்கும் யோசிக்கிறதற்கும் அப்பாற்பட்ட செயலிலே காணப்படக்கூடிய ஒன்று. அநேக வருடங்களுக்கு முன்பதாக ஒரு செய்தியை இவ்விதமாய் நான் வாசிக்க நேர்ந்தது. பெரிய விண்வெளி கழகமாய் காணப்படக்கூடிய நாசா என்கிற விண்வெளி கழகத்தில் அங்கே நிறைய, அதாவது இந்த தூர நோக்க பார்வையை பார்க்கும்படிக்காக வானவியல் ஆராய்ச்சி நிபுணர்கள் அங்கே இருந்து பெரிய பெரிய, அதாவது இந்த டெலஸ்கோப்பை வைத்து வானவெளியிலே வரக்கூடிய எல்லா கிரகங்களையும் எல்லா நட்சத்திரங்களையும் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. அந்தந்த ஓட்டத்தினுடைய காரியங்களை கவனித்து கொண்டே இருக்கிறது வழக்கம். ஒரு நாள் மாலை வேளை இருக்கும். அங்கே அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த வேலை செய்யக்கூடிய அந்த மனிதன் வானவெளியை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். பெரிய அந்த டெலஸ்கோப்பை வைத்து பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி அவருடைய கண்கள் ஆச்சரியத்தினால் விரிய துவங்கிற்று. அந்த செய்தியை ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நான் வாசிக்க நேர்ந்தது. அவருடைய கண்கள் ஆச்சரியத்தினால் விரிய துவங்கிற்று. என்ன ஒரு காரியத்தை பார்த்தார்? திடீரென்று சொல்லி ஏதோ ஒரு புதிய ஒரு கிரகம் போன்று, இதுவரைக்கும் அவருடைய கண்களிலே காணப்படாத ஒரு கிரகம், ஒரு பெரிய ஒரு வல்லமை நிறைந்த ஒரு கிரகம், நம்முடைய பூமியை போல எத்தனையோ கோடி மடங்கு பெரிய ஒரு கிரகம் அதிக வேகமாக பூமியினுடைய வட்ட பாதைக்குள்ளாக கடந்து வந்துவிட்டது. பார்த்துட்டே இருக்கிறாரு. ஐயோ, நம்ம என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும்?
இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது வரக்கூடிய ஸ்பீடை பார்க்க அந்த மனிதன் கடித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர் சொல்லுகின்றார், அந்த ஸ்பீடு வரக்கூடிய ஸ்பீடில் பூமியோடு கூட அந்த கிரகம் மோதுகிறது உண்டானால் பூமியை துளைத்து போய்விடும். அந்த அளவிற்கு அவ்வளவு வேகமாய் வரக்கூடிய அந்த கிரகத்தினுடைய வேகம். ஆனால் பூமியோடு கூட மோதுகிறது உண்டானால் அதனுடைய உருவம் பூமியை போல எத்தனையோ கோடி மடங்கு பெரிதா இருக்கிறதுனால மோதக்கூடிய அதே நேரத்தில் பூமி சுக்குநூறாய் நொறுங்கி போய்விடும். என்ன நடக்க போகிறது, அடுத்து என்ன ஒரு காரியம் உருவாக்கப்பட போகிறது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் இமை பொழுதுல எல்லா காரியங்களும் ஒன்றுமில்லாமல் அழிந்து போய்விடும் என்கிறதை பற்றி யோசித்துக் கொண்டே இருந்து பயத்தோடு கூட அந்த மனிதன் பார்த்து கொண்டிருக்கிறார். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் நேரம் இல்லை, எந்த நேரத்தில் மோத போகிறது தெரியல என்று சொல்லி கலக்கத்தோடும் பயத்தோடும் கூட நோக்கி பார்த்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த கிரகம் பூமிக்கு பக்கத்தில் வரக்கூடிய நேரத்தில் அவர் அந்த டெலஸ்கோப்ல பார்த்துட்டு இருக்கிறார். உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். திடீரென்று வான வெளியிலே ஒரு பெரிய ஒரு கை போல ஒன்று தோன்றி அந்த கிரகத்தை அப்படியே தட்டி விட்டுருச்சோம். யோசிச்சு பாருங்க, அத்தனை பெரிய வல்லமையிலே நிறைந்த கடவுள், நீங்களும் நானும் ஆராதிக்கக்கூடிய தேவன், எத்தனையோ விதமான காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய சத்துவம் நிறைந்தவர் அவர் ஆண்டவராகிய தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இதை உன்னாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடிகிறது இல்லை. சாத்தானுக்கு நடுங்கி கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தை நாம் விட்டுவிட ஆரம்பிச்சிடும். பிசாசுக்கு நடுங்குகிறோம். கர்த்தராகிய தேவன் பிசாசை காட்டிலும் எத்தனையோ கோடி மடங்கு பெரியவர். அவருக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை மரியாதையும் கொடுக்க மறந்து போயிடும். இந்த இடத்திலே கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய தேவனுக்குள் அந்த பலம்தான் உன்னையும் என்னையும் தேறினவனாய் நிறுத்த துவங்க ஆரம்பிக்கிறது. தேவனாகிய கர்த்தரை அறியக்கூடிய அறிவு உன் வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் சாத்தானுடைய வல்லமைகளை எளிதாய் வீழ்த்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றாய். எளிதாய் ஜெயிக்கக்கூடியவனாய் விளங்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றாய். இத்தனை காலங்கள் பரியந்தம் எந்த சாத்தானை மலையை போல பார்த்தாயோ, எந்த சாத்தானுடைய சத்துவங்களை கண்டு நடுங்க ஆரம்பித்தாயோ, எந்த பிசாசின் ஆதிக்கங்களை கண்டு நம்முடைய இருதயமெல்லாம் துவண்டு போக ஆரம்பித்ததோ, கர்த்தருடைய வல்லமைகளுக்கு முன்பதாக சாத்தானுடைய வல்லமைகளை நிறுத்து பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது? சாத்தானுடைய வல்லமைகள் ஒன்றுமே இல்லை என்கிறதை காணக்கூடிய நேரத்தில் எளிதாக உன்னாலும் என்னாலும் அவனை வீழ்த்த முடிகிறது என்று கர்த்தருடைய வசனத்தில் பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், இந்த பலம் தான், தேவனுடைய பலம் தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னை தேறினவனாய் நிறுத்த துவங்க ஆரம்பிக்கிறது. கிறிஸ்துவின் எல்லா நிலைகளை ஆராயக்கூடிய அளவிற்காக, கிறிஸ்துவனுடைய ஆதியோடு கூட அந்தமாக காணப்படக்கூடிய ஒவ்வொரு நிலைகளை அறியும்படியாக அவருடைய ஞானத்தை பற்றி, அவருடைய உணர்வை பற்றி, அவருடைய வல்லமையை பற்றி பரிசுத்த அப்போஸ்தலனுடைய நிருபங்களை எடுத்து வாசித்து பாருங்கள். அதாவது இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கக்கூடிய நிருபங்களை பாருங்க. இயேசுனுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் பவுல் அப்போஸ்தலன் அப்படியே ஒவ்வொரு காரியத்தையும் அப்படியே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய பலத்தை பற்றி அவர் எழுதியிருப்பார், கர்த்தருடைய ஞானத்தை பற்றி எழுதியிருப்பார், கிறிஸ்துவனுடைய பலவீனம்னா என்ன என்கிறதை பற்றி எழுதியிருப்பார், கிறிஸ்துவனுடைய சத்துவம் என்றால் என்ன என்கிறதை பற்றி எழுதியிருப்பார், கிறிஸ்துவனுடைய எல்லா விதமான அறிவுக்கு உரிய ஞானம் சம்பந்தப்பட்ட காரியம் என்றால் என்ன என்பதை பற்றி ஆண்டவராகிய தேவனுடைய அவர் எழுதியிருக்கிறதை பார்க்க முடியும். காரணம், கிறிஸ்துவுக்குள் பவுல் தேறினவனாய் தன்னை நிறுத்த துவங்க ஆரம்பித்திருந்தார். கிறிஸ்துவை அறியும் அறிவு உன்னையும் என்னையும் தேறினவனாய் உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. இந்த அறிவு வர வேண்டும் என்றால் தேவ பலம் நம் வாழ்க்கையிலே மெய்யாகவே கடந்து வரணும். இது ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே பயன்படுத்தும் பொழுதுதான் கர்த்தரை அறியக்கூடிய வண்ணம் நீயும் நானும் அறிய துவங்க ஆரம்பிக்கின்றோம். அதுக்கு முன்னால் வரைக்கும் கர்த்தராகிய தேவனை சாதாரண ஒரு பொருளாக நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சம்பவத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய புத்தகத்தில் இவ்விதமாக எழுதியிருந்தார். ஒரு நாள் அவர் வெளியூருக்கு ஊழியத்திற்கு போக வேண்டியது இருந்தது. அவருடைய வீட்டுக்கு முன்னால பெரிய ஒரு வாழை மரம் ஒன்று நட்டு வச்சிருந்தார். அந்த வாழை மரம் அதாவது இந்த பகுதியிலே விளையாது இருக்கக்கூடிய ஒரு புதிய வகையான வாழை மரம். அதில் வரக்கூடிய அந்த கனிகளை அவர் பறித்து புசிக்க வேண்டும் என்கிற ஆசையோடு கூட ஏதோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உயர்தரமான வாழையை கொண்டு வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி நட்டு வச்சிருந்தார். அந்த வாழை இப்பொழுது குலை ஈன்று இருக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த குலையை பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் பெரிய ஏறக்குறைய ஒரு 150 200 வாழைப்பழம் இருக்கக்கூடிய அளவிற்கு பெரிய ஒரு குலையாக அந்த வாழை மரம் ஈன்றிருந்தது. இப்போ இவருக்கு இன்னைக்கு ஊழியத்துக்கு போகணும், குடும்பத்தோடு கூட ஊழியத்துக்கு போகணும். இந்த வாழை குலையை யாராகிலும் அறுத்து கொண்டு போய்விடுவார்கள் சொல்லக்கூடிய ஒரு பயம். உடனே அந்த மனுஷன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார், கர்த்தராகிய தேவனை பார்த்து அவர் ஜெபித்தாராம், ஆண்டவரே, இந்த வாழை மரத்தை நான் வாங்கினதுக்கு படாத பாடுபட்டிருக்கிறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த வாழை மரத்தை வாங்குகிறதுக்காக எத்தனை இடங்களை நான் அலைஞ்சு வாங்கினேன்.
இத்தனை நாட்கள் நான் இந்த வாழை மரத்தை பராமரித்து கொண்டு வந்தேன். இது குலை ஈன்றிருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு ஒரு 3 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிட்டீங்க. நாளைக்கு அல்லது நாளை கழிச்சு நான் வந்து இந்த வாழை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த கனிகள் யாவற்றையும் வந்து அறுத்துருவேன். ஆனால் இன்றைக்கு நான் வந்து ஊழியத்துக்கு போகணும். இந்த 3 நாட்களுக்குள் யாரும் இந்த வாழை மரத்தை தொடக்கூடாது, இந்த வாழை குலையை அறுத்து விடக்கூடாது. நீர்தான் உம்முடைய தூதர்களை அனுப்பி காவல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறார். என்ன சொல்றாரு? நீர் மட்டும் இந்த வாழை மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழம் மிஸ் ஆனா கூட நான் உங்களை சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டு போயிட்டாராம். யோசிச்சு பாருங்க, வாழை மரத்தை காவல் காக்கக்கூடிய கடவுளா நீங்களும் நானும் வழிபடக்கூடிய கடவுள். அவர் அவரை புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார், இதுல ஒரு பழம் மட்டும் மிஸ் ஆயிருச்சு, உங்களை நான் வந்து விட மாட்டேன் ஆண்டவர் என்று சொல்லிட்டு போயிட்டாராம். நடந்த காரியம் என்ன? அவர் ஊருக்கு போயிட்டு அந்த ஊழியத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தாரு, வாழை குலையை மொத்தமாக அறுத்துட்டு போயிட்டாங்க யாரும். அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான். என்ன ஆண்டவரே, அதாவது கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து பொறுப்பே இல்லாம எத்தனை விதமான பெரிய ஒரு பொறுப்பை உங்களுடைய கரங்களில் நான் தந்திருந்தேன், பொறுப்பு இல்லாம காரியங்களை செஞ்சிட்டேன் என்று சொல்லி கர்த்தரோடு கூட சண்டை செய்ய ஆரம்பித்தார். ஆண்டவராக தேவனுடைய சமூகத்தை நோக்கி ஜெபம் பண்ணி, நான் உம்முடைய சமூகத்தில் கேள்வி கேட்கிறேன், நீர் எனக்கு பதிலுக்கு தந்துதான் ஆக வேண்டும். அதிலே காணப்படக்கூடிய வாழைப்பழங்கள் யாவற்றையும் எடுத்துக்கொண்டு போனது யார்? அந்த காரியங்களை நீரினுடைய கரங்களில் தந்துதான் தீர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தாராம். நடந்த ஒரு அதிசயம் அவரே எழுதியிருக்கிறார். அடுத்த நாளில் ஒரு மனிதன் அலறி அடித்துக்கொண்டு ஓடி வந்து அந்த வாழைத்தாரை கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தான். அவர் கீழே எழுதியிருக்காரு, ஆண்டவர் ஒரு பிடிச்சி ஒரு போட்டேன் பாருங்க, அந்த மனிதன் நடுங்கி கொண்டு வந்து வாழைத்தாரை என்னுடைய வீட்டிலே கொண்டு வந்து கொடுத்து விட்டு போய்விட்டான். கொஞ்சம் யோசிங்க, கர்த்தர் உங்கள் வீட்டிலே வேலை செய்யக்கூடிய வேலைக்காரன் அல்ல. வீட்டில் போய் பாத்திரம் விளக்குங்க ஆண்டவரே, வீடை பெருக்குங்க ஆண்டவரே, என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை நீதான் காவல் செய்ய வேண்டும், அது அல்ல. கர்த்தராக தேவனுக்குள் தேறின ஒரு வாழ்க்கை வாழும் பொழுதுதான் உன் கர்த்தர் எத்தனை சத்துவம் வாய்ந்தவர் என்பதை நீயும் நானும் விளங்கிக் கொள்ள முடியும். அது இல்லாது இருக்கக்கூடிய வரைக்கும் கர்த்தரை அறியக்கூடிய அறிவாற்ற நிலையினால் தான் சாத்தானுக்கு உள்ளாக நீங்களும் நானும் அடிமையாக்கப்பட்டிருக்கிறோம். வேத புஸ்தகத்தில் நல்ல ஒரு வார்த்தை இவ்விதமாய் நமக்கு சுட்டி காண்பிக்கப்படுகிறது. அவர்கள் தங்கள் அறியாமையினால் சிறைப்பட்டு போனார்கள், அறிவு இல்லாமையினால் சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள். ஒரு மனிதன் கர்த்தரை அறிய 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 அவனுடைய எல்லா கட்டுக்களிலும் நின்றவன் நீங்களாக்கப்படுகிறான். சாத்தானுடைய நுகங்களிலே நின்றவன் விடுவிக்கப்படுகின்றான். சாத்தானுடைய வல்லமைகளை தன் கால்களின் கீழாக போட்டு நசுக்கக்கூடிய சத்துவம் பெற்றவனாய் உருவாக்கப்படுகின்றான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அறிவை அடைய வேண்டும் என்று சொன்னால் தேவ பலம் உன் வாழ்க்கையிலே வரணும். கர்த்தராகிய தேவனுடைய பலம் உன் வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் கிறிஸ்துவுக்குள் அந்த பலம் என்னை தேறினவனாய் நிறுத்த துவங்க ஆரம்பித்து விடும். கர்த்தராகிய தேவனுக்குள் நான் வளரக்கூடிய விதத்திலே மகா பெரிய உன்னதமான வளர்ச்சியை பெறக்கூடியவனாய் என்னை இந்த பலம் தான் நிறுத்த ஆரம்பிக்கும் என்கிறதை பற்றி அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவனுடைய பலத்திலே நீங்கள் மெய்யாகவே அதிகரிக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த பலம் ஒரு ஆயுதம். இந்த ஆயுதம் உன் வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா சூழ்நிலைகளையும், எல்லா காரியங்களையும், எல்லா தன்மைகளையும் மேற்கொள்ளக்கூடிய சத்துவம் பெற்றவனாய் நீ உருவாக்கப்படுகின்றாய். எல்லா விதமான காரியங்களையும் தோற்கடிக்கக்கூடிய வல்லமை பெற்ற மகா பெரிய பராக்கிரமசாலியாய் நீ உருவாக்கப்படுகின்றாய். ஆண்டவராக தேவனை அறிய அறிய எல்லா அறியாமையாகிய இருள் உன் வாழ்க்கையின் நிலைகளை விட்டு கடந்து போகிறது பிரத்யட்சமாய் உன் வாழ்க்கையிலே பார்க்க முடியும். அதற்கு தேவை தேவ பலம் உன் வாழ்க்கையில வரணும். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்க, இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவ பலம் அவனுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது என்ன விஷயம் உருவாக்கப்படுகிறது என்று பாருங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 43வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. கொஞ்சம் நிறுத்தி வாசிக்க கேளுங்க, ஆழமா கவனிச்சு பாருங்க. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும், பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம், இந்த கர்த்தருடைய பலம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் ஆவியிலே பலம் கொண்டு எழும்பக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆண்டவராக தேவன் அழைக்கும் பொழுது, இப்போ உங்களையே நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களை பார்க்கக்கூடிய ஜனங்கள் என்ன சொல்றாங்க? இவங்கெல்லாம் ஆவிக்குரியவர்கள்னு சொல்றாங்க, ஆவிக்குரிய சபைக்கு போகக்கூடிய மக்கள்னு சொல்றாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் என்கிறதை பற்றி பேசுறாங்க. மற்ற அநேக விதமான கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள் இவர்கள் எல்லாரும் ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஆவியிலே எழும்பின நிலை உள்ள ஒரு மனிதன் அவன். ஆவியிலே சகல காரியங்களையும் உணரக்கூடிய சக்தி வாய்ந்தவன் அவன். ஆண்டவராகிய தேவனுடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும்
தன் ஆவியின் கண்களினால் துலாம்பரமாய் பார்க்க ஆரம்பிக்கிறான். தன்னுடைய ஆவியினுடைய கண்களினால் தெளிவாய் அவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறான். வசனத்தில் என்ன போட்டிருக்கு? ஆவிக்குரியவன் சகலத்தையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். எல்லா காரியங்களையும் அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் உருவாக்கப்படுகின்றான். இந்த கடைசி காலத்திலே எது ஆண்டவராகிய தேவனுக்கு தேவை? ஆவியிலே எழும்பும் மனிதனுடைய நிலை கர்த்தருக்கு தேவை. ஆவி இல்லாத ஒரு வாழ்க்கையோடு கூட வாழக்கூடிய கிறிஸ்தவன் கர்த்தருக்கு தேவையில்லை. ஆவியிலே எழும்பக்கூடிய ஒரு மனிதன் கர்த்தராகிய தேவனுக்கு தேவை. கர்த்தருடைய பலம் உன் வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல உன்னுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தராகிய தேவனுக்குள் ஆவியிலே எழும்ப துவங்க ஆரம்பித்து விடுகிறது. ஆவிக்குரிய பரிமாண நிலைகளிலே நீங்களும் நானும் எழும்ப ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆவிக்குரிய மண்டலத்தில் நடைபெறக்கூடிய எல்லா நிலைகளை உங்கள் கண்களினாலும் என் கண்களினாலும் மெய்யாகவே ஆராய்ந்து பார்க்க முடிகிறது. அடுத்தது நடைபெறக்கூடிய சம்பவம் என்ன? அடுத்தது உருவாக்கப்படக்கூடிய காரியம் என்ன? அடுத்தது என்ன விதமான தன்மைகளை சாத்தான் தரப்போகின்றார்? எல்லா நிலைகளை உங்களாலும் என்னாலும் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த கடைசி காலத்தில் இப்ப உதாரணமாக இது ஒரு டிசம்பர் மாதம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த டிசம்பர் மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய புதிய வருடம் 2021 வருடம், அதுவும் நமக்கு தெரியும். இந்த 2021 வருடத்திற்கு முன்பதாக எல்லா ஜனங்களுடைய மனதும் ஒரு விஷயத்தை ஏக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. என்ன விஷயத்தை ஏக்கமாய் பார்க்கிறது? அவங்க நினைக்கிறாங்க, வரக்கூடிய 2021 வருஷம் எப்படி இருக்க போகிறது? 2020 பற்றி நிறைய பேர் நிறைய தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. சில பேர் ஆசீர்வாதமான ஆண்டுன்னு சொன்னாங்க, தொட்டதெல்லாம் துலங்கம்னு சொன்னாங்க, கர்த்தருடைய மகிமையை பார்ப்பாய்னு சொன்னாங்க. சில பேர் தான் இந்த வருஷத்துல நிறைய பிரச்சனை வரும்னு சொன்னாங்க, கஷ்டம் வரும்னு சொன்னாங்க, இயற்கைகள் எல்லாம் எல்லைகளை மீறுகிறதை பார்ப்பீர்கள் சொன்னாங்க, புதிய புதிய கொடிய நோய்களினுடைய துவக்கம் உருவாக்கப்பட போகிறது என்கிறதை பற்றிலாம் சில பேர் தான் பேசுறாங்க. பல பேர்கள் எல்லா விதமான காரியங்களை பேசக்கூடிய மக்களை நம்பி நம்பி இந்த 2020 வருஷத்திற்குள்ளாக வரக்கூடிய நேரத்தில் மார்ச் வரைக்கும் நமக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை. மார்ச் மாதத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனையை பார்த்தா நீங்களும் நானும் யோசிக்க முடியாத மகாபெரிய உபத்திரவத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சோம். இந்த லாக்டவுன் பீரியட் எத்தனை பேருடைய வாழ்க்கையினுடைய ஆதாரங்கள் இழந்து போயிட்டாங்க பாருங்க. எத்தனை தொழில் முடங்கி போயிடுச்சு பாருங்க. எத்தனை பேர் தங்களுடைய ஜீவனை விட்டுட்டாங்க பாருங்க. அந்த மக்களுடைய சடலங்களை எல்லாம் ஒரு அந்நிய ஒரு மனிதனை போல கொண்டு போய், அதாவது அந்த பிரேத குழியில கூடவே அப்படி வந்து தூக்கி எறியக்கூடிய ஒரு நிலை, அந்த அளவிற்கு மனிதனுடைய உயிருக்கு மதிப்பில்லாத இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியல. இப்ப 2021 வரப்போகிறது. எல்லாருடைய மனதிலும் ஒரு கேள்வி எழும்பும், வரக்கூடிய இந்த புதிய வருடம் எப்படி இருக்க போகிறது? எந்த தீர்க்கதரிசியை தேடி போகலாம்? எந்த ஜனம் எனக்கு வார்த்தையை சொல்லுவாங்க? யார் எனக்கு வரக்கூடிய வருஷத்தை பற்றி பேசுவார்கள்? கர்த்தர் சொல்லுகின்றார், நீ ஆவியிலே எழும்புகிறது உண்டானால் நீயே இந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். யாரும் உனக்கு சொல்ல வேண்டாம். வரக்கூடிய வருஷத்தின் நிலை, வரக்கூடிய வருஷத்திலே கர்த்தருடைய திட்டம், வரக்கூடிய வருஷத்திலே சாத்தானுடைய மகா பெரிய வீரியமான காரியம் எங்கெங்கிருந்து புறப்பட்டு வரப்போகிறது. நீ அந்த காரியங்களை உணர முடியும். You can understand it. இந்த காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் அதைத்தான் சொல்லுகின்றார். ஆவியிலே எழும்ப வேண்டும் என்றால் கர்த்தருடைய பலம் உன் வாழ்க்கையிலே அதிகமாய் பெருக்கெடுக்க வேண்டும். எத்தனை காலம், எத்தனை மனிதனை நீயும் நானும் சார்ந்து கொள்ள போகின்றோம்? இவன் எனக்கு வழிகாட்ட மாட்டானா? இவன் எனக்கு காரியத்தை சொல்ல மாட்டானா? இவன் எனக்கு காரியங்களை பற்றி மெய்யாகவே விளக்கி பேச மாட்டானா? எத்தனை காலம் கிறிஸ்தவனை முடங்கி இருக்க போகின்றாய்? கர்த்தர் சொல்லுகின்றார், உன் ஆவியிலே நீ எழும்பும் பொழுதுதான் எல்லா நிலைகளையும் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாய். சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாய். கர்த்தருடைய திட்டங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாய். சாத்தான் வரக்கூடிய வழிமுறைகளை ஜனங்களுக்கு முன்பாக எச்சரிக்கக்கூடிய மனிதனாய் நீதான் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பலம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த பலம் நம்மை உருவாக்க ஆரம்பிக்கிறது, நம்மை எழுப்புதல் அடைய செய்ய ஆரம்பிக்கிறது. இத்தனை நாட்கள் மாம்சீக ரீதியாய் கர்த்தராக தேவனை கற்றுக்கொண்ட நிலை போதும். ஆவியிலே எழும்ப ஆவிக்குரிய உலகத்திலே காணப்படக்கூடிய தன்மைகளை உன் கண்களும் என் கண்களும் காண ஆரம்பிக்கும் பொழுதுதான் எல்லா சூழ்நிலைகளையும் துலாம்பரமாய், எல்லா காரியங்களையும் தெளிவாய் புரிந்து கொள்ளக்கூடிய மனிதனாய் நீயும் நானும் விளங்க ஆரம்பிக்கிறோம். கண் சொருகி போன கிறிஸ்தவனாய் அல்ல, எந்த காரியத்தையும் உணராதிருக்கக்கூடிய கிறிஸ்தவனாய் அல்ல, ஏதோ ஒரு மனிதன் பேசினான் என்று சொல்லி அவனை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவனாய் அல்ல. நீ எழும்பு கிறிஸ்தவனை, எழும்பு என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகின்றார். இந்த எழுப்புதலுக்கு தேவை என்ன? வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி தேவ பலம் உன்னை பலமடைய பண்ண வேண்டும். இத்தனை நாள் முடங்கி போனது போதும் மகனே, கர்த்தருடைய பலம் உன்னை எழும்பச் செய்ய வேண்டும். உலர்ந்த எலும்புகளை பார்த்து ஆண்டவராகிய தேவனுடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் பேசினார். கர்த்தராகிய தேவன் சொன்னார், உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசியே தீர்க்கதரிசனம் உரை என்று கர்த்தர் சொன்னார்.
கர்த்தருடைய வார்த்தைகளை தீர்க்கதரிசியாக எசேக்கியேல் பேசின மாத்திரத்தில் என்ன நடந்தது? எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு கூட ஒன்று இணைக்கப்பட்டு, எல்லா எலும்புகளின் மேலும் நரம்புகளும் தசைகளும் ஒன்றாக பிணைக்கப்பட்டு, ஆண்டவராகிய தேவனுக்குள் அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடக்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தராகிய தேவன் தீர்க்கதரிசியை பார்த்து மற்றும் ஒரு வார்த்தையை சொன்னார். தீர்க்கதரிசி ஆவிகளுக்கு மேலாக தீர்க்க தரிசனம் உரை. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஆவிகளுக்கு மேலாக தீர்க்க தரிசனம் உரைத்த மாத்திரத்தில் இந்த ஆவிகள் எல்லாம் அந்த மெய்யாகவே செத்து போன பிரேதங்களாய் கிடக்கக்கூடிய உலர்ந்த எலும்புகளுக்குள் உள்ளே பிரவேசித்து உயிரோடு கூட எழும்ப ஆரம்பித்தது. எறும்பின அத்தனை பேரும் ராணுவ வீரர்களாய் எழுப்புதல் அடைய ஆரம்பிச்சாங்க. இந்த எழுப்புதல் எங்கிருந்து வர வேண்டும்? கிறிஸ்துவின் பலம் உன்மேல் வரும் பொழுதுதான் உன் மூலமாக இந்த எழுப்புதலின் சாரம் மெய்யாகவே தேச அரங்கிலே உருவாக்கப்பட வேண்டும். நீதான் அந்த எழுப்புதலுக்கு காரணியாய் விளங்க வேண்டும். கேட்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையை, முடங்கி போன வாழ்க்கையினுடைய நிலை போதும், பலவீனமடைந்த வாழ்க்கையினுடைய நிலை போதும், கர்த்தராகிய தேவனுடைய தன்மைகளை உணர முடியாமல் தளவி திறந்து மெய்யாகவே குருட்டாட்டம் பிடிக்கப்படக்கூடிய வாழ்க்கையினுடைய நிலைகள் போதும். இன்று முதல் ஆவிக்குரிய பரிமாணத்தில் எழும்ப வேண்டிய காலம் வந்தாயிற்று. கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய மகா பெரிய திட்டங்களின் ஊடாக, கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய மகா பெரிய எழுப்புதலின் அலையின் ஊடாக ஜனங்களை நடத்தி சாத்தானின் வல்லமைகளை அழிக்க வேண்டிய வேலை வந்தாயிற்று. இதற்கு தேவை ஆண்டவர் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படியே அவர் சொல்லுகின்றார், கிறிஸ்துவின் பலம் உன்னுக்குள் மெய்யாகவே வரும்படி அனுமதி. இது ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்தை பயன்படுத்த விடாத அளவிற்குத்தான் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அநேகம் விதமான தாறு மாறான நினைவுகளை உருவாக்க ஆரம்பிக்கிறார். எங்கே நீ கர்த்தருடைய பலத்தினால் பலமடைந்து எல்லா காரியங்களையும் பெற்று அனுபவித்து சாத்தானை தரைமட்டும் தாழ்த்தி விடுவாய் என்று சொல்லக்கூடிய அச்ச உணர்வோடு கூட கர்த்தருடைய பலத்தை பெற முடியாதவனாய், கர்த்தராகிய தேவனை உன் வாழ்க்கையிலே தரித்துக் கொள்ள முடியாதவனாய் உன்னை சாத்தான் இருத்தி வைக்க ஆரம்பிக்கின்றான். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, எழும்ப வேண்டிய காலம் வந்தாயிற்று. ஆவியிலே எழும்ப வேண்டும் என்று சொன்னால், ஆவியிலே உணர்வான நிலைகளை நீயும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிமுறைதான் உண்டு. வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படியே கர்த்தருடைய பலத்தை நீ உன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகளின்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய நிலைகளை கர்த்தருடைய பலத்திற்கு நேராக திரும்ப பண்ணுகிறது உண்டானால், என்னை பலமடைய பண்ணும் ஆண்டவரே, என் பலத்தில் உம்முடைய பலம் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும். உம் பலமும் என் பலமும் ஒன்றாய் இணைந்து இந்த உலகத்திலே பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை உன் வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால், கர்த்தருடைய பலமாகிய ஆயுதத்தை உன் வாழ்க்கையிலே உன் கரங்களிலே வரப்பற்ற ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா ஒட்டு மொத்த சாத்தானின் சேனைகளை அதமாக்கி, எல்லா அரண்களை இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்கி கர்த்தருடைய மகிமையை இந்த உலகத்தில் நிரூபித்து காண்பிக்க உன்னாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த வார்த்தைகளின்படி உன் வாழ்க்கையை கர்த்தருக்குள் ஒப்புக் கொடுக்கிறது உண்டானால், இந்த கர்த்தர் தம்முடைய பலத்தினால் உன்னை நிரப்பி மகிமையான காரியங்களை சாதிக்க செய்வார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, கர்த்தருடைய பலம் எங்கள் வாழ்க்கையிலே வரும் பொழுது எவையெல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது என்கிறதை பற்றி தெளிவாய் நாங்கள் புரிந்து கொள்ள கிருபைகளை தந்தீரே. கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லைகளை விரிவாக்கவும், ஆண்டவராகிய உம்மை எங்களோடு கூட வைத்திருக்கவும், எங்களுடைய பலவீனங்களிலே பூர்ணமான பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நாங்கள் கர்த்தாவை நிற்கக்கூடிய அளவிற்கான பலம் வாய்ந்தவர்களாய் உருவாக்கவும், ஆண்டவருடைய நாமத்தினால் ஆவியிலே எழும்பக்கூடிய வல்லமைகளை பெறக்கூடிய சத்துவம் நிறைந்தவர்களாய் நாங்கள் உருவாக்கப்படவும் முடியும் என்கிறதை பற்றி கர்த்தர் எங்களோடு கூட பேசினீரே. பலம் நிறைந்தவர்களாய் காணப்படாமல் பலவீனமாய் குன்றிப்போன நாட்கள் போதும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் இன்று முதல் கர்த்தருடைய பலத்தினால் அவர்கள் ஒவ்வொருவரும் நிரப்பப்படுவார்களாக. கர்த்தருடைய வல்லமையினால் அவர்கள் ஒவ்வொருவரும் உருவாக்கப்படுவார்களாக. கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தினால் கிறிஸ்துவுக்குள் அவர்கள் தேர்ந்தவர்களாய் நிறுத்தப்படுவார்களாக. ஆவியிலே எழுப்புதலை பெறக்கூடிய மக்களாய் ஒவ்வொருவரும் எழும்ப வேண்டும் என்று நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். பொல்லாத சாத்தானே, இதோ உன்னை கர்த்தருடைய பலம் சார்ந்த ஒரு கூட்டத்தை ஆண்டவராகிய தேவன் இந்த வார்த்தைகளின் மூலம் உயிரடைய பண்ணி இருக்கின்றார். உலர்ந்து போன எலும்புகளாய் காணப்பட்டு இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வல்லமை உயிரடைய செய்து எழும்பி பிரகாசிக்க செய்ததற்காய் நன்றி. சத்ருவின் ஆதிக்கங்கள் எல்லாவற்றையும் தரை மட்டும் தாழ்த்தவும், கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தவும் இந்த கூட்டத்தை கர்த்தர் இந்த நாளிலே உருவாக்கி தந்ததற்காய் ஸ்தோத்திரம்.
கற்று நிச்சயித்துக் கொண்டு இந்த வார்த்தைகளிலே நிலைத்து நிற்க கிருபைகளை தாரு. தங்கள் வல்லமைகளை ஆண்டவராகிய தேவனுக்குள் பெருக்கிக் கொள்ள கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பலத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பலம் உங்கள் வாழ்க்கையிலே வரும்பொழுதுதான் சாத்தானுடைய எல்லா விதமான சத்துவங்களை மேற்கொள்ளும் மக்களாய் நீங்களும் நானும் உருவாக்கப்பட முடியும். சாத்தானுடைய பலவீனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் பலத்தை அறியும் அறிவு உங்கள் வாழ்க்கையில் வரணும். இந்த பலம் உங்கள் வாழ்க்கையிலே வர வர இவைகளை ஆயுதமாய் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் சத்துருவை எளிதாய் மேற்கொள்ளவும் சாத்தானின் அதிகாரங்களை தரை மட்டும் தாழ்த்தவும் உங்களாலும் என்னாலும் ஆகும். கர்த்தர் இதோ சீக்கிரமாய் வருகிறார். மாரநாதா.